கோவையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மெர்சலான வரவேற்பு. தனது உயிர் உள்ளவரை விஜய் உடன் உறுதுணையாக இருப்பேன் என சூளுரை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர், அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் என் உயிர் மூச்சுள்ளவரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். திமுக அதிமுக குறித்து செங்கோட்டையன் பேசிய முக்கியமான விவரம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். புதிய கழகங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்திலே மிக விரைவில் உருவாகும். அவர் கோவை மாவட்டத்திற்கு எதற்காக சென்றார்? அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த கையோடு விஜயை சந்தித்து அவரது கட்சியிலும் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார். மேலும் செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் டிவிகே கட்சியில் இணைந்த பிறகு முதன்முறையாக அவர் கோவை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் டிவிகே கட்சியினரும் சும்மா தடல் புடலாக மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்துக் கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக செங்கோட்டையன் பயன்படுத்தும் காரில் முதலாக டிவிகே கட்சியின் கொடி பறந்ததையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அந்த முக்கியமான அறிவிப்பை தெரிவித்தார். அது தனது இறுதி மூச்சு உள்ளவரை விஜயோடு இணைந்திருப்பேன், விஜய்க்கு விசுவாசமாக இருப்பேன் என்றும் திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் விரும்பவில்லை என்றும் 2026 விஜய் முதலமைச்சராவார் என்றும் சுமார் 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு விஜய் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்றும் விரிவாக பேசினார். நவம்பர் 30 சென்னை ரைட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.